ஹலோ ட்ரேடர்ஸ், கோல்ட், காப்பர் அண்ட் crude oil உடைய டெக்னிக்கல் வியூஸ் இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோல்டு டாலர் டே சார்ட் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நாலாவது நாளாவே பிரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேண்டலுக்குள்ள தான் டிராவல் ஆயிடுச்சு. ஸோ அதை விட்டு இன்னும் வெளியே போகல, ட்ரெண்ட் பைல இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்காம இன்னும் ஒரு ஹோல்டிங் ஏரியாலேயே நிற்கிது, ஒரு கன்சல்டேஷன் மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை விட்டு ஏதாவது ஒரு சைடு வெளியே போகும்போது தான் நம்ம அடுத்தது மூவ் பண்ண முடியும். ஏன்னா அப் சைடு போனா நம்ம பை கன்டினியூ பண்ணிக்கலாம். ஏன்னா ட்ரெண்ட் பைல இருக்கிறதுனால நம்ம பையை கன்டினியூ பண்ணிக்கலாம். கீழே லோ பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய மூவ்மெண்ட் வச்சு தான் நம்ம அதுக்கு கால்குலேஷன் பண்ண முடியும். இப்போ நம்ம அதை 4 hour டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது நம்ம இந்த ஹையை கட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த ஹையை கட் பண்ணிச்சுன்னா மறுபடியும் ட்ரெண்ட் கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிடும், பை ட்ரெண்ட். இதை லோ பிரேக் பண்ணா நம்ம அடுத்தது நடக்கக்கூடிய மூவ்மெண்ட்ஸ் வச்சு நம்ம செல் எடுக்க முடியுமாங்கிறத அங்க பாத்துக்கலாம். நம்ம இப்போதைக்கு நம்ம மேல ஹையை கட் பண்ணா மட்டும்தான் பை என்ட்ரிக்குள்ள போகணும். லோ கட் பண்ணா நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம என்ட்ரிக்குள்ள போகணும். ஏன்னா ட்ரெண்ட் பைல இருக்கிறதுனால நம்ம பை ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் எதிர்பார்க்கலாம். இது ஏதாவது ஒரு ஏரியா விட்டு வெளியே போகும்போது நம்ம என்ட்ரிக்குள்ள போகும்போது நமக்கு சேஃபா இருக்கும். ஏன்னா அந்த ரேஞ்சுக்குள்ள என்ட்ரி எடுக்கலாம்னு பார்த்தோம்னா ரேஞ்சிலேயே பெருசா ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கல. ஒரு ரேஞ்சோட டாப்புக்கும் பாட்டமுக்கும் வரவே இல்லை பிரைஸ். இது ஒரு கன்சல்டேஷன் தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு பக்கம் வெளியே போகிட்டு அப்புறம் நம்ம என்ட்ரிக்குள்ள போய்க்கலாம். டாலர்லயும் அதே தான் நடந்துட்டு இருக்கு. சாரி, எம்சிஎக்ஸ்லயும் அதே தான் நடந்துட்டு இருக்கு. நேற்று அந்த ஒரு ஓப்பனிங்ல இதை நம்ம வீடியோ போடும்போது இருந்த கேண்டில் அது ஹையை கட் பண்ணாலுமே நம்ம அடுத்தது நடக்கக்கூடிய மூவ்மெண்ட் வச்சுதான் நம்ம என்ட்ரிக்குள்ள போகணும்னு சொல்லியிருந்தோம். அது அந்த கேண்டலோட ஹையவே பிரைஸ் பிரேக் பண்ண முடியாம கீழே உள்ள அந்த ரேஞ்ச் ஏரியாக்குள்ளேயே வந்துருச்சு. ஸோ இங்க எம்சிஎக்ஸ்ல அதே ஸ்டேட்டஸ் தான் இருக்கு. ஏதாவது ஒரு பக்கம் வெளியே பிரைஸ் பிரேக் அவுட் ஆகி போனாதான் நம்ம அடுத்த மூவ்மெண்ட் நம்ம யோசிக்க முடியும். நம்ம எதிர்பார்க்கறது மேல அப்சைடு பிரேக் அவுட் நடந்தா நம்ம தாராளமா பை என்ட்ரிக்குள்ள டிராவல் பண்ணிக்கலாம். அடுத்தது காப்பர் நேற்று ஒரு நியூட்ரல் கேண்டலாவே கன்வெர்ட் ஆயிருக்கு. ஒரு மூவ்மெண்டே கொடுக்கல சுத்தமாவே. ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு கீழே லோ பிரேக் பண்ணி நல்லா டிராவல் ஆச்சுன்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த 2.8800 வரைக்கும் வர்றதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு. நம்ம அதை 4 hour டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது நம்ம இந்த ஏரியா லோ பிரேக் பண்ணி டிராவல் ஆச்சுன்னா இந்த ஏரியா வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். பட் அது அங்கே மூவ் ஆக முடியாம நின்றுட்டு இருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிரைஸ் மூவ்மெண்ட் இல்லை. ஒரு சின்ன கன்சல்டேஷன் மட்டும் நடந்துட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ லோ பிரேக் பண்ண ஃபர்ஸ்ட் அது வரக்கூடிய டார்கெட் ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான். நெக்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல வரும்போது நம்ம சப்போர்ட் எடுத்ததுனா தான் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் நேற்று சொல்லியிருந்தோம், 2 இடத்துல எங்க சப்போர்ட் எடுத்தாலும் பைக்குள்ள எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ நம்ம இந்த பிரேக் அவுட் நடந்து கீழே வந்துச்சுன்னா இங்கிருந்து நம்ம பைக்குள்ள போறதுக்கு முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல இதுக்கு கீழே டிராவல் ஆகும்போது நம்ம செல்லை பத்தி யோசிக்க வேண்டி வரும். ஏன்னா அது வரைக்கும் செல் கிடையாது. இந்த 2 சப்போர்ட் ஏரியா வரைக்குமே இங்க இருந்து பைக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அந்த மூவ்மெண்ட் நடந்து முடிச்ச பிறகு வேணா நம்ம என்ட்ரிக்குள்ள போய்க்கலாம். அல்லது இந்த ஹையை கட் பண்ணா நம்ம தாராளமா மறுபடியும் ட்ரெண்ட் கூட டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நம்ம இங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் செல் தான் இது. ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் செல் நடக்காம ஹையை கட் பண்ணாலும் நம்ம தாராளமா பை என்ட்ரிக்குள்ள டிராவல் ஆக ஆரம்பிச்சிடலாம். எம்சிஎக்ஸ்டி நேற்று ஒரு மூவ்மெண்ட்டை கொடுக்கல. மொத்தமாக ஒரு 3 rupees தான் டிராவல் ஆயிருக்கு. இன்னைக்கு கீழே வரதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த கீழே வந்ததுன்னா அந்த செல்லை விட்டுட்டு நம்ம அங்கிருந்து கிடைக்கக்கூடிய பையை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் செல்லுங்கிறதுனால அதை விட்டுட்டு நம்ம அதுக்கு நடக்கக்கூடிய பையை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா ட்ரெண்ட் பையில் இருக்கிறதுனால நம்ம பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும் பைக்குள்ள போய்க்கலாம். ஏன்னா நமக்கு செல்லு என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி தான் அந்த செல் என்ட்ரிக்குள்ள போகலாம். பட் இங்க 2 ஸ்டாப் ஏரியா இருக்கிறதுனால இங்கே எவ்வளவு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால நம்ம அந்த இடத்துல நடக்கக்கூடிய செல்லை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பெரிய டார்கெட் கிடைக்காது. இங்க ஒரு பெரிய பேட்டர்னும் இல்லாமல் கீழே வந்துட்டு இருக்குது. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 1:1 ரேஷியோ போயிடும். அதனால அந்த செல்லை ரீட்ரேஸ்மெண்ட் செல்லை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம பை கிடைச்சா மட்டும் அங்கிருந்து பைக்குள்ள போய்க்கலாம். ஏன்னா எம்சிஎக்ஸ் பையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணா நம்ம தாராளமாக மறுபடியும் பைக்குள்ள போய்க்கலாம். அல்லது இங்க நடக்கக்கூடிய ரீட்ரேஸ்மெண்ட் முடிச்ச பிறகு அங்க சப்போர்ட் ஃபார்ம் பண்ற இடத்துல நம்ம பை என்ட்ரிக்குள்ள தாராளமா போய்க்கலாம். அங்க ஏதாவது நல்ல கேட்டல் பேட்டர்ன் கிடைச்சதுன்னா அதை நம்ம என்ட்ரி பாயிண்டா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது crude oil. ஆயிலும் பாத்தீங்கன்னா நேற்று பெரிய ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கல. டே சார்ட் பொறுத்த வரைக்கும் இந்த டேவோட லோவே பிரேக் பண்ணாம இருக்கு. நம்ம எதிர்பார்த்த அந்த $55 ரீச் பண்ணிட்டு இப்போ 56 வரைக்கும் டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸுக்கு பொறுத்த வரைக்கும் மேலே ஹையை கட் பண்ணா நம்ம தாராளமா ட்ரெண்டோட டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
லோவை கட் பண்ணிச்சுன்னா நம்ம அதுக்கு சின்ன டைம் ஃப்ரேம்ல பார்க்கணும். சின்ன டைம் ஃப்ரேம்ல நம்ம சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம் அல்லது இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு அது முடியல. ஏன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் கொடுத்துருக்கு. இப்ப இந்த புல்லிஷ் கேண்டிலே கவர் பண்ணி கீழே வந்தாதான் நம்ம அடுத்தது செல்ல போகணும். இல்லாட்டி இங்க இருந்து பைக்கு தான் நம்ம செல்லுக்கு கிடைக்காது. ஸ்ட்ராங்கான இந்த இடத்துல புல்லிஷ் கேண்டில் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம அடுத்தது எதிர்பார்க்கக்கூடிய இடம் இந்த சப்போர்ட் ஏரியா. இங்க ஏதாவது ஒரு நல்ல ஒரு திரும்பக்கூடிய பேட்டர்ன்ஸ் கிடைச்சதுன்னா அங்கிருந்து செல்லுக்குள்ள போகலாம். அல்லது நம்ம அடுத்தது இங்கதான் மேல ஹையை கட் பண்ணா தாராளம் பை கண்ணி பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆரம்பத்துல இருந்து ட்ரெண்ட் பைல இருக்கிறதுனால நம்ம பைய கண்ணி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம எடுக்கக்கூடிய செல்லு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பீரிஷ் மூவ்மெண்ட் கொடுத்ததுனால நம்ம அந்த செல்லை எதிர்பார்க்கிறோம். இல்லாட்டி இந்த லோவை கட் பண்ணாதான் நமக்கு ப்ராப்பரான செல்ல. மொத்தம் 3 இடம் இருக்கு. ஒன்னு லோவை கட் பண்ணணும், அல்லது இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணணும், இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு தடுமாறுது பிரைஸ். ஸோ அல்லது இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணணும். இந்த 3 இடத்துல எங்க ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணாலும் நம்ம செல்லுக்குள்ள போகலாம். இல்லாட்டி பை ட்ரெட்டை கன்னியூ பண்ணிக்கலாம் இந்த ஹையை கட் பண்ணிச்சுன்னா. அல்லது இங்க ஏதாவது 2-3 ஸ்விங் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அங்க இருந்து பை ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது பைக்ல போய்க்கலாம். மொத்தத்துல குடாயில் பொறுத்த வரைக்கும் 2 சைடுமே ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு, பைக்கோ அல்லது செல்லுக்காங்கிறது. நம்ம அதை எந்த இடத்துல 2 ஏரியாலையும் நடக்கக்கூடிய மூவ்மெண்ட் வச்சு நம்ம பை எடுக்கிறத செல் எடுக்கிறதாங்கிறத அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ப்ரெஷரையும் கேண்டில் பேட்டர்னையும் பார்த்துட்டு நம்ம என்ட்ரிக்குள்ள போய்க்கலாம். M6 நேற்று நல்லாவே ஒரு மேல டிராவல் ஆயிருக்கு பிரைஸ். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்த சப்போர்ட் ஏரியாக்குள்ள நின்று இருக்கு. இப்போ இந்த இடத்துல இங்க டாலர்ல பெருசா இங்க ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணல. அதனால இங்க ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம்னால வெயிட் பண்ணி என்ட்ரிக்குள்ள போகணும். அதே சமயம் இங்க இந்த ஏரியால ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணா நம்ம தாராளமா என்ட்ரிக்குள்ள போய்க்கலாம். இங்க ஒரு கேண்டில் நல்ல ஒரு பேஸ் கேண்டில் கொடுத்துட்டு இருக்கு. பட் இது ஓப்பனிங் கேண்டில்ங்கிறதுனால அதை நம்ம பெருசா கன்சிடர் பண்ண தேவையில்லை. இனிமேல் கிடைக்கக்கூடிய அதாவது ஸ்ட்ராங்கா டாலர்லயும் இந்த கேண்டில் பிரேக் அவுட் பண்ற அளவுக்கு ஒரு கேண்டில் கிடைச்சதுன்னா நம்ம அதை இங்க இருந்தே செல் என்ட்ரிக்குள்ள போகலாம். ஏன்னா இந்த கேண்டில் ஹையை என்ன பிரைஸ் கட் பண்ணல. ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இந்த கேண்டிலோட ஹையை பிரைஸ் கட் பண்ணல. ஸோ இங்க இருந்து வரது கூட வாய்ப்பு இருக்கு. நம்ம அடுத்தது இந்த ஏரியா தான். அதனால நம்ம M6லயும் இந்த இடத்துல டாலர்ல ஒரு நல்ல பிரேக் அவுட் நடந்ததுன்னா, அந்த கேண்டிலோட பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா இங்க கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 3040 ரேஞ்சில் வந்துடும் பிரைஸ் அங்க நடக்கும்போது. அப்ப அதுக்கப்புறம் செல் என்ட்ரிக்குள்ள தாராளமா போய்க்கலாம். அல்லது இந்த கிட்டத்தட்ட 4050 ரேஞ்சில் ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணா நம்ம அங்கிருந்து செல் என்ட்ரிக்குள்ள போய்க்கலாம். பையை பொறுத்த வரைக்கும் டாலர்ல இங்க ஏதாவது ஸ்விங்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா ஃபார்ம் பண்ணிச்சுன்னா தான் பைக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி இந்த ஹையை கட் பண்ணும்போது தான் நமக்கு பை வாய்ப்பு இருக்கு. அதனால இங்கேயும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4080க்கு மேலதான் பைக்கு வாய்ப்பு இருக்கு. 100 பாயிண்ட் கிட்டத்தட்ட மேல வரணும். வந்தாதான் நமக்கு பை ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டி வரும். அது வரைக்கும் இங்க செல் ஏதாவது கிடைச்சதுன்னா அந்த சின்ன செல்லை நமக்கு ஒரு என்ட்ரியா யூஸ் பண்றதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ.